إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبعد. அளவற்ற அருளாளன் நிகரில்லான் புரியோன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேரை கொண்ட சிறப்பான குத்துபாவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் என்னும் உயர்வும் மேலான அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் நின்று வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு அன்புக்கும் மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அற்பமான குளிர்கால இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் அல்லாஹ்வை பயந்து அஞ்சி அவனது ஏவல்களை முழுமையாக முடியுமான எடுத்து விளக்கல்களை முழுமையாக தவிர்த்து மறுமை சிந்தனையோடும் மௌத்துடைய உணர்வோடும் பேசுகிற என்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு அருள்பாலிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அன்புக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குத்பாவுடைய உரையிலே எமது முடிவுகள் சிறந்த முடிவாக அமைய வேண்டும் என்ற தலைப்பிலே ஒரு சில செய்திகளை உங்களுடைய சிந்தனைக்கு முன்வைக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்புக்குரியவர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்திலே பெரும் அருட்கொடைகளை எங்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கிறார். நாங்கள் உலகத்திலே வாழுகின்ற ஆரோக்கியம், வாழுகின்ற இந்த வாழ்க்கை, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு வழங்கியிருக்கின்ற பொருளாதாரங்கள், வசதி வாய்ப்புகள், இன்னொரு என்ன நியமத்துகளை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு வழங்கியிருக்கின்ற இந்த அருட்கொடைகள் நியமத்துகளை நீங்கள் கணக்கிட்டு பார்த்தால் அவைகளை மற்றிடவே முடியாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசி காட்டுகிறார், சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரியவர்கள், அந்த அளவுக்கு நாங்கள் அல்லாஹ் தந்த நியமத்துகளை எல்லாம் மறந்து இன்றைக்கு உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படியான பொருளாதாரம், வசதி வாய்ப்புகள், வீடுகள், தோட்டத்தவர்கள் எல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு தந்த நியமத்துகள். இவைகள் இன்னொரு பெரிய நியமத்துகள் என்று சொன்னால், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய இந்த சத்திய மார்க்கத்தை விளங்கி சரியான குர்ஆனிலே, சரியான அகீதாவிலே, சரியான மனிதத்திலே நாங்கள் பயணித்து இந்த சத்திய பாதையில் உறுதியாக இருந்த கடைசி நேரங்கள் மிக சிறந்த முடிவுகளாக அமைந்த உலகத்தை விட்டு எவருக்குமே சிரமம் இல்லாமல், எங்களால் கஷ்டம் இல்லாமல் நல்லவர்களாக நல்ல முடிவோடு மரணிப்பதுதான் அல்லாஹ் எங்களுக்கு செய்திருக்கின்ற பெரும் தௌஃபீக், அருட்கொடை என்பதை நாங்கள் உள்ளங்கள் ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா ஆல் இம்ரான் 102 வசனத்தில் அல்லாஹ் தஆலா பேசுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ் தஆலா சொல்கிற பொழுது, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, ஈமான் கொண்டவர்களே, நீங்க அல்லாஹ்வை எப்படி பயப்பட வேண்டுமோ அப்படித்தான் நீங்க அஞ்ச வேண்டும்.
வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாக அன்று மரணிக்க கூடாத செய்தி அல்லாஹ் தான் ஒரு செய்தியாக சொல்லி தருகிறான். ஈமான் கொண்ட எங்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான். அன்புக்குரியவர்களே, இரண்டு மிக முக்கியமான விஷயங்கள் அல்லாஹ் சொல்கிறான். ஒவ்வொரு நாளும் இந்த வசனம் ஜும்மா மேடைகளில் சொல்லப்படுகிறது, பேசப்படுகிறது. ஆனால் இவருடைய பொருள்கள் அர்த்தங்கள் தெரியாமல் கடந்து போவதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் ரெண்டு விஷயங்களை சொல்கிறான். நீங்க அல்லாஹ் அஞ்ச வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் அல்லாஹ் சரியாக பயந்து வாழ வேண்டும் என்றால், நீங்க நினைத்தது போன்று உலகத்துல வாழ முடியாது. அல்லாஹ்வை நீங்க எப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறானோ, இந்த மார்க்கம் எப்படி சொல்லி இருக்கிறதோ, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய சுன்னாவிலே எப்படி அல்லாஹ்வை பயப்பட வேண்டும் நபிகளார் சொல்லி இருக்கிறார்களோ, இந்த விதத்திலே பயந்தால்தான் உண்மையான தக்வா. இந்த நடைமுறைகளை எல்லாம் விட்டுவிட்டு, குர்ஆனையும் சுன்னாவின் சித்தாந்தங்கள் எல்லாம் விட்டுவிட்டு, நான் போகிற போக்குல போகிறேன், நான் நினைப்பதை செய்கிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு அது சரியான நினைச்சம் கிடையாது. நான் நினைத்ததை மார்க்கமாக செய்வதாக இருந்தால் அது மார்க்கமாக இருக்காது. அது உண்மையான இறையச்சத்தை வெளிப்பாட்டைகளுக்கு காண முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் உரிய முறையில தக்வா செய்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், இந்த உலகத்தை விட்டு நீங்கள் பிரிகிற பொழுது முஸ்லிம்களாக மரணிக்க வேண்டும் என்ற செய்தி அல்லாஹ் தஆலா துல்லியமாக சொல்லித் தருகிறான். இந்த உலகத்துல மௌத்து நிச்சயம் சகோதரர்களே. என்னென்ன எப்படி எப்படி வாழ்ந்தாலும் ஒவ்வொருவருக்கும் மௌத்து நிச்சயம். அல்லாஹ் சொல்கிறான், இந்த நேரம் நீங்க முஸ்லிம்களாக மரணிக்க வேண்டும். முஸ்லிம்கள் என்றால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக, இந்த குர்ஆனுக்கு இந்த சுன்னாவுக்கு அடிபணிந்தவர்களாக, முஸ்லிம்களாக சத்தியவான்களாக நீங்க மரணிக்க வேண்டும் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா இரண்டு செய்திகளை அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறார். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு மௌத்துல யாருக்கும் இரண்டு கருத்துக்கு இடமே கிடையாது. அது உறுதியானது, நிச்சயமா உங்கள் மாற்று கருத்தை இல்லை. அல்லாஹ் தஆலா இந்த மௌத்தை யகீன் என்று பேசுகிறான். வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். நபியே, உங்களுக்கு மௌத்து வரும் வரையில நீங்க அல்லாஹ் வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான். உலகத்தில் வாழுகிற காஃபிர்களுக்கு கூட இதுல மாற்று கருத்தே கிடையாது. மௌத்து உண்மை என்று நம்புகிறான், இதுக்கு மருந்து இல்லை என்று நம்பி இருக்கிறான். இந்த உலகமே நம்பி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி இந்த உலகோடு வாழக்கூடிய நாங்கள் எங்களோட முடிவுகள் சிறப்பாக அமைய அல்லாஹ்விடத்துல நிறைய மன்னாக வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த மௌத்தை சொல்கிற பொழுது, குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீகும், எந்த மௌத்தை விட்டு விரண்டு ஓடுகிறீர்களோ அந்த மௌத் உங்களை வந்தே தீரும். எந்த மௌத்தை நீங்க பயப்படுகிறீர்களோ, அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகத்திலே வாழ்ந்த சஹாபாக்களாக இருக்கலாம், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் கூட மௌத்தை பயந்தார்கள். அந்த அச்சம் அவர்களுக்கு இருந்தது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், எதை நீங்க பயந்து ஓடுகிறீர்களோ இதை உங்களை விரட்டி பிடிக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத். அல்லாஹ் சொல்கிற பொழுது, உலோகங்களே எங்க இருந்த பொழுதும் இந்த மௌத் உங்களை வந்தே தீரும். அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்கிறான் தெரியுமா? வலவு குன்தும் ஃபீ புரூஜின் முஷையதா, நீங்க பலமான கோட்டைகள் எல்லாம் வாழ்ந்தாலும், அரச கோட்டைகள்ல நீங்க இருந்தாலும் இந்த மௌத்து உங்களை வந்தே தீரும் என்று அல்லாஹ் துல்லியமாக சொல்கிறான். எனவே அன்புக்குரியவர்களே, முன்னே சென்ற வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி, அல்லாஹ்வை சரியான முறையில பயந்து கொள்ளுங்க, முஸ்லிம்களாக மரணிக்க வேண்டும் என்று செய்து யாருடைய உள்ளத்துல வரும் என்று சொன்னால், உண்மையாக மறுமையை நம்பி வாழக்கூடிய உள்ளத்துலதான் பயம் வரும். முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் என்ற ஆசை வரும். அதற்கான முயற்சிகளை செய்வார்கள். அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இந்த ரெண்டு விஷயம் எப்பொழுதும் உள்ளத்தில் உறுத்தி கொண்டே இருக்கும் என்ற செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், வலி குல்லி உம்மத்தின் அஜல், ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது. ஃபஇதா ஜா அஜலுஹும் லா யஸ்தஅখিরூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், அந்த நேரம் வந்துட்டு அதை முற்படுத்தவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிற்படுத்தவும் மாட்டார் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லித் தருகிறான். எனவே எங்களுடைய முடிவுகள், இறுதி நேரங்கள் முஸ்லிம்களாக மரணிக்க அல்லாஹ் எங்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும். அதற்கான எல்லா செயல்பாடுகளை செய்கிற விஷயத்திலே நாங்கள் ஆர்வத்தோடு இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு மனிதனுடைய மறுமை வாழ்க்கை என்பது அவருடைய மறுமையுடைய வாழ்க்கை. சக்கராத் பயங்கரமான பிடி. இதற்கு பிறகு
நிரந்தரமான ஒரு கபருடைய வாழ்க்கை இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் 60க்கு 70க்கு இடைப்பட்டதுதான். இந்த 60 70 அடையக்கூடிய இந்த சமுதாயத்தினர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்கள கொஞ்சம் பேர் தான் இது அடையக்கூடியவர்கள். 60 70 கொஞ்சம் பேர் தான். இதற்கு பிறகு பர்ஸஹுடைய ஒரு பயங்கரமான வாழ்க்கை, அது எங்களுக்கு சொல்லவே முடியாத ஒரு நிரந்தரமான வாழ்க்கை. சகோதரர்களே, சிலர்களுக்கு பல ஆயிரக்கணக்கான வருஷம் கபரிலே வாழ வேண்டி வரும். பல 2000 3000 பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் அல்லாஹ் ஆலம் கபரில ஒரு பயங்கரமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டி வரும். அதற்கு பிறகு ஒரு நிரந்தரமான மறுமையுடைய வாழ்க்கை, அதுக்கு முடிவே கிடையாது. முடிவே இல்லாத நிரந்தரமான வாழ்க்கை என்று சொன்னால் அந்த வாழ்க்கைக்காக எங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய இடமாகத்தான் இந்த உலகத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த 60 70க்கு இடைப்பட்ட இந்த காலப்பகுதியிலே எங்களுடைய செயல்பாடுகள் சரியாக இருக்கிற பொழுது எங்களுடைய இறுதி முடிவை வைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையை தீர்மானிக்கிறான், கபருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறான். அதற்கு பிறகு மனுஷன் என்ற ஒரு பயங்கரமான வாழ்க்கை இருக்கிறது. பர்ஸஹுக்கு பிறகு அங்கே சொர்க்கம் நரகம் என்று இருக்கிறது. அல்லாஹ் தஆலா சிராத் என்ற ஒரு பாலத்தை வைத்திருக்கிறான். இதை கடக்க வேண்டும். ஒவ்வொருவரும் தன்னுடைய செயல்களுக்கு ஏற்ப அதை கடக்கிற பயங்கரமான செய்திகள் தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், செய்திகளை புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே வாழ்ந்த பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் அவங்க சுவர்க்கவாதிகள் என்று ரசூலுல்லாஹ்வுடைய வாயால் சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் இந்த முடிவை பயந்தார்கள். என்னுடைய கடைசி தருணம், கடைசி முடிவு அது சிறப்பாக முடிய வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் தான். அன்புக்குரியவர்களே, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துடைய 2வது ஆட்சியாளர், ஒரு நீதமான ஆட்சியாளர், ஒரு சிறந்த ஒரு சஹாபி. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாய்ப்பால் ஒரு ஷஹீத் என்று சொன்னார்கள். இப்படி நீதியான ஆட்சியாளர், இவரை கண்ட சைத்தான் ஒரு பாதையில அந்த மறுபாதையில விரண்டு ஓடுகிறான். அப்படி சத்தியத்துக்காக குரல் கொடுத்தவர். இப்படிப்பட்ட உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய கடைசி தருணம் எப்படி அமைய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் தெரியுமா சகோதரர்களே? இவர் சுபஹ் தொழுது கொண்டிருக்கிறார். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மஜூசி ஒரு நெருப்பு வழங்கி கூறிய ஒரு ஆயுதத்தால் அவரை குத்திய பொழுது இரத்தம் பீரிட்டு ஓடுகிறது. அவர் கீழே விழுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அவருடைய மகன் இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், என்னுடைய தந்தையை தூக்கி அவருடைய தலையை என் மடியிலே வைத்துக் கொண்டேன். வைத்து அவருக்கு ஒரு சொகுசுக்காக நான் வைத்துக் கொண்டேன். பிறகு என்னுடைய தந்தை உமர் என்ன சொன்னார் தெரியுமா? மகனே, என்னுடைய தலையை தூக்கி கீழே போடு. மகனே, வைலி வவைலி உம்மி இல்லம் யர்ஹம்னி ரப்பி. என்ன சொன்னார்கள் தெரியுமா? அவன் மகன் நினைக்கிறார், என்னுடைய தந்தைக்கு என்னுடைய மடி அது சொகுசு போதான் நினைக்கிறார். தலையை தூக்கி கீழே போடு என்று சொல்கிறார். என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, என்னுடைய தாய்க்கு ஏற்பட்ட கை சேதமே, இல்லம் யர்ஹம்னி ரப்பி. இந்த கடைசி நொடி பொழுது இரத்தம் பீரிட்டு ஓடுகிறது. அந்த சாம்ராஜ்யத்துடைய தலைவர் உயிர் போகிற கடைசி அந்த தருணத்தில் என்ன சொல்கிறார் தெரியுமா? என்ன பாடத்தை எங்களுக்கு சொல்லி தருகிறார் தெரியுமா? என்னுடைய ரப்பி இந்த தருணத்தில, இந்த சக்கராத்துடைய இறுதி நேரத்தில் எனக்கு அருள் செய்யவில்லை என்றால் இல்லம் வைலி இல்லம் யக்ஃபிருல்லாஹு லி. என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் எனக்கு என்னுடைய பாவங்களை கடைசி நேரத்திலே மன்னிக்காவிட்டால் சுப்ஹானல்லாஹ் எனக்கு நாசம் உண்டாகட்டும், எனக்கு கேடு என்று கதறுகிறார், புலம்புகிறார். சுவர்க்கவாதி. அன்புக்குரிய உறவுகளை சிந்தித்து பாருங்க. அந்த சஹாபாக்கள் ஈமான் உச்சத்தை அடைந்தவர்கள். ஈமானிலே உச்சத்தை அடைந்தவர் தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வாய்ப்பட சுவர்க்கவாதி என்று சொல்லப்பட்டவர். அவர் என்ன பாடத்தை எங்களுக்கு சொல்லித் தருகிறார் தெரியுமா? கடைசி நிலைமைகள் சிறப்பாக அமைய வேண்டும், முடிவுகள் நல்லதாக அமைய வேண்டும், சத்தியத்திலே இருந்து சிறந்த முடிவாக அமைய வேண்டும், அல்லாஹ் என்னை தண்டிக்க கூடாது என்ற உணர்வை அந்த செய்தி அவர்கள் எடுத்து சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்கள், நாம் ஒவ்வொருவரும் வாழ்நாள்ல இறுதி முடிவு கடைசி முடிவு சிறப்பாக அமைய நாம் ஆசைப்பட வேண்டும். அப்படி என்றால் இந்த உலக அற்பமான எங்களுடைய எல்லாத்தையும் மதிமயக்க
வாழக்கூடிய இந்த போலியான இந்த உலக வாழ்க்கையை அன்புக்குரியவர்களே எப்பொழுதும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ வேண்டும். ஃபர்லுகள்ல சரியாக இருக்க வேண்டும். சுன்னாக்களை செய்கிற விஷயத்திலே நாங்கள் பேணுதலாக இருக்க வேண்டும். பாவமான காரியங்களை விடுகிற விஷயத்திலே மிக பக்குவமாக இருக்க வேண்டும். இன்னொரு செய்தி எடுத்து பாருங்க. தாபியீங்கள் சஹாபாக்களுக்கு பிறகு வந்தவர்கள் எல்லாம் எப்படி தன்னுடைய முடிவு சிறப்பு பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் தெரியுமா? அப்துல்லா ஆமிர் இப்னு அப்துல்லா இப்னு ஜுபைர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் கடைசி நேரம் சக்கராத்துடைய நேரத்தில் தன்னுடைய உயிர் பிரிகிற இறுதி மூச்சுக்களை எடுத்துக் கொண்டிருக்கிற அந்த சந்தர்ப்பத்திலே தன்னுடைய பிள்ளை குட்டிகள் தன்னுடைய குடும்பமே அவரை சூழ இருக்கிறார்கள். உறவுகளே, இந்த நேரத்திலே அவர் எல்லோரும் அழுது கொண்டிருக்க, பிள்ளை குட்டிகள் தன்னுடைய குடும்பம் அழுது கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் மகரிபு தொழுகையுடைய அதான செய்யமடுக்கிறார். இந்த நேரத்தில் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? தன்னுடைய வேதனை கூடுகிறது, சக்கராத்துடைய வேதனை கூடிக்கொண்டிருக்கிற தருணத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? அல்லாஹ்வே மிகப்பெரியவன், தொழுகையும் பால் நீங்க விரைந்து வாருங்கள், ஹய்யா அலல் ஃபலா வெற்றியும் பால் விரைந்து வாருங்கள் என்ற உலகத்திலே சிறந்த வார்த்தை அல்லாஹு அக்பர். இந்த வார்த்தை கேட்டவன் என்ன சொன்னார் தெரியுமா? என்னை எடுத்துக்கொண்டு போது பள்ளிக்கு எடுத்துக்கொண்டு போங்க, நான் தொழ வேண்டும். அந்த நேரத்திலே பிள்ளைகள் சொல்கிறார்கள், உங்களுக்கு இவ்வளவு வருத்தமான இந்த நேரத்திலே உயிர் பிரிகிற இந்த சக்கராத்துடைய தருணத்திலே எப்படி பள்ளிக்கு நீங்க போவீர்கள்? இல்ல, அல்லாஹ் மீது ஆணையாக இந்த தொழுகைக்கு அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு நாம் பதில் செல்லாமல் மரணித்து விட்டால் நான் உலகத்தில் வாழ்ந்து வேலை இல்லை. அப்படி அஞ்சுகிறார்கள். சுபஹானல்லாஹ். அவர் 2 பேர் தூக்கி கொண்டு போகிறார்கள், நடக்கவே முடியாது. போய் அங்க பள்ளியிலே ஃபஸல்லா ரகஅத்தம் மஅல் இமாமி சும்ம மாத ஃபீ சுஜூதிஹி. அவர் இமாமோடு 2 ரகாத்துகளை தொழ வந்தவர் முதல் ரகாத்தில் என்ன செய்கிறார்? 3 ரகாத்தை தொழ வந்தவர் முதல் ரகாத்திலே சுஜூதிலே மரணிக்கிற அந்த வரலாற்று செய்தியை சரியான செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம் என்றால், இப்படிப்பட்டவர்கள் தான் அந்த தாபியீங்கள் சஹாபாக்கள். உணர்வுகள் அந்த முடிவு கடைசி நேரமாக இருந்தாலும் தொழுகை இல்லாமல் மரணிக்க கூடாது. எங்களுக்கு ஒரு நோய் வந்தால் எனக்கு தொழுகை கிடையாது, ஒரு கல்யாணம் வந்தால் தொழுகை கிடையாது, விளையாட்டு போட்டியில் வந்த உலகத்தான் முக்கியமே தவிர அல்லாஹ் எங்களுக்கு முக்கியம் இல்லை. அல்லாஹ் அருள் செய்தவர்களை அன்புக்குரியவர்களே சிந்தித்து பார்ப்போம். ஒவ்வொருவரும் அந்த முன்னே வாழ்ந்தவர்கள் எல்லாம் தன்னுடைய முடிவுகள் எல்லாம் சிறப்புக்கு அவர்கள் முயற்சி செஞ்சார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யுபஅஸுல் அப்து அலா மா மாத அலைஹி. இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் எப்படி வாழுவானோ, எப்படி வாழ்ந்து எப்படி மரணிக்கின்றானோ அல்லாஹ் அப்படித்தான் மறுமையில் எதிர்பார்க்குவானா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்கிறார்கள், மிக விளக்கமாக விலாவாரியாக சொல்லி தருகிறார்கள். என்ன சொன்னார்கள்? ஒரு சஹாபி உம்ராவுக்கு போனவர், அவர் ஹஜ்ஜிக்கு போனவர் எப்படி மரணிக்கிறார்? முலப்பியா முஹரிமன் இஹ்ராம் கட்டிய நிலைமையில மரணிக்கிறார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொன்னார்கள்? இந்த தோழர் தன்னுடைய ஒட்டகம் மிரண்டு ஓடுகிற பொழுது கீழே விழுந்து அவர் மிரிபட்டு மரணித்து விடுகிறார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யக்ஸிலுஹு பிமாஇன் வஸ்திரி, இவரை தண்ணியாலும் இலந்தையாலும் கலகி இவர என்ன செய்யுங்க? குளிப்பாட்டுங்க. வகஃபினுஹு ஃபீ ஸௌபைஹி, 2 துணிகளால கஃன் செஞ்சு, வலா துஹம்மிரு ரஸஹு வ வஜ்ஹஹு, இவர முகத்தை மூடாதீங்க, முகத்தை திறந்து வையுங்கள், தலையை மூடாதீர்கள். ஃபஇன்னல்லாஹ யபஅஸுஹு யௌமல் கியாமத்தி முலப்பியா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக இவர மறுமை நாள்ல தல்பியா சொன்னவரா அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்குவானாம். அவர் ஹஜ்ஜிக்கு போன எல்லா பாவங்களும் அல்லாஹ் மன்னிப்பானா இல்லையா? இந்த நிலைமையில மரணிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முகத்தை மூடக்கூடாது, தலையை திறந்து வைங்க என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா இந்த சஹாபியை இந்த நிலைமையில அல்லாஹ் மறுமையில் எதிர்பார்க்குவான். சுப்ஹானல்லாஹ். சிறந்த முடிவு சகோதரர்களே. இந்த உலகத்தில் நாங்கள் சுஜூதிலே மரணித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் அப்படி எங்களை எதிர்பார்க்குவான். பள்ளியோடு தொடர்புடையவர்களாக, பள்ளிக்கு நல்ல காரியங்களை செய்தவர்களாக, பள்ளியோடு பற்றை வைத்தவர்களாக மரணிக்கின்ற பொழுது அல்லாஹ் அப்படியே எதிர்பார்க்குவான். நாங்கள் திக்ர் பண்ணியவர்களாக, அல்லாஹ்வுக்கு தர்மம் கொடுத்தவர்களாக, அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதியவர்களாக, அதற்கு ஷஹாதத்தை பெற்றவர் மேல வர்ணிக்கின்ற பொழுது அல்லாஹ் அப்படியே எங்களை எதிர்பார்க்குவார். சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். நல்ல முடிவுக்கு சுஜூத் மட்டுமல்ல,
சத்தியத்திலே பயணிக்க வேண்டும். தன்னுடைய வாழ்க்கையை சிறுக்கு இருக்கக்கூடாது, விதத்துகள் இருக்கக்கூடாது. சத்தியத்திலே பயணிக்கின்ற பொழுதுதான் முதலாவது முடிவுகள் சிறப்பாக அமையும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே நேரம் இந்த உலகத்தில் ஒரு பாவியாக மரணிச்சார். தூக்குல போட்டுக்கொண்டு மரணிக்கின்றான், இசை கேட்டவனாக மரணிக்கின்றான், படம் பார்த்தவனாக மரணிக்கின்றான், ஆபாசத்தை கேட்டு பார்த்த நிலைமையிலே மரணிக்கிறான் என்று சொன்ன அல்லாஹ் மறுமையில் அப்படியே எதிர்பார்க்கிறான். சகோதரர்களே, தூக்குல போட்டுக் கொண்டவன் மறுமையில் அப்படியே எதிர்பார்க்குவான். ஒரு மலையிலிருந்து பாய்ந்து மரணித்தவன் அல்லாஹ் அப்படியே அவனை எதிர்பார்க்கிற செய்தியெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா? இந்த உலகம் ஒரு போலி உலகம். இந்த மௌத் உறுதி, மறுமை நிரந்தரமானது. அல்லாஹ் சொல்கிறான், அந்த ஆகிரத்து மறுமை என்பது நிரந்தரமானது, அதுதான் நிலைத்திருக்கக்கூடியது. இந்த உலகம் என்று பார்த்தா கண்ணுக்கு கவர்ச்சியாக அலங்காரமாக எல்லாம் எங்களுக்கு காண்பிக்கப்படுகிறது. சைத்தானங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறான். மௌத்தை நாங்கள் மறக்கிறோம். என்ற கடைசி தருணங்கள் நாங்கள் மறந்து வாழுகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அறுபதற்கு 70 இடைப்பட்ட இந்த காலத்திலே எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்வோம். தங்களுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொள்வோம். என்னுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறதோ அது கேட்ட விதத்தில் அல்லாஹ் தஆலா எங்களுடைய கடைசி முடிவு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான். மறுமையுடைய வாழ்க்கை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிற செய்திகளை புரிஞ்சு கொண்டு அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாங்கள் எவ்வளவு நிலையை பார்த்தா ஏதோ பல ஆயிரக்கணக்கு வருஷம் வாழ வந்தவர்களை போன்று நன்மையிலே ஆர்வம் இல்லாமல், பரலுகள் ஆசை இல்லாமல், சுண்ணாக்கள் ஆர்வம் இல்லாமல், நல்ல விஷயங்கள் ஒரு சோம்பேறிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா பாவம் செய்வதிலே, மற்றவருடைய விஷயத்தில் உலகத்தில் போட்டி போடுகிற விஷயத்திலே, பாவத்திலே, கெட்ட விஷயங்களை செய்கிற விஷயத்திலே இன்றைக்கு மனுஷன் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா காப்பாற்றுவோம். ஒரு மனிதனை கபர்ல வெச்ச நேரத்தில் நடக்கிற ஒரு பயங்கரமான செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படம் பிடித்து காட்டுகிறார்கள். ஒரு மூமினையும் அல்லாஹ் தஆலா வைப்பான். அந்த மூமினுக்கு அவனுடைய பட்டியல் செயல் பட்டியலை ஏற்று அல்லாஹ் தஆலா ஒரு அழகான தோட்டத்தை கொண்டு காட்டுவானாம். அந்த கபருக்குள்ளே வைக்கப்பட்டவன் அவன முடிவு பயங்கரமாக என்று சொன்னால், ஒரு பாவியாக, ஒரு கெட்ட முனாஃபிக்காக, ஒரு காஃபிராக இந்த உலகத்தை விட்டு பிரிகிற பொழுது அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவனாக, அல்லாஹ்வை மறந்தவனாக இந்த உலகத்தை விட்டு பிரிகிற பொழுது அந்த கபருள்ள புதைகுழியில் நடக்கிற ஒரு செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொன்னார்கள் தெரியுமா? ஒரு மனிதரை, அவன் ஒரு பாவியை உள்ளே வைத்த பொழுது ஒரு பயங்கரமான ஒரு தோட்டத்துல ஒரு மனிதர் வருவாராம். வருகிற பொழுது அவன் கதறுகிறான், அஞ்சுகிறான், பயப்பட்டு யாருமே இல்லை அந்த இருட்டறையிலே கதறி கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே பயந்து நடுங்குவானா. என்ன சொல்லுவானான்? நீ என்னை நெருங்காதே என்று சொல்லுகிற பொழுது அங்கே சொல்லப்படும், உன்னை நெருங்காமல் இருப்பதற்கு நான் யார், என்னை தடுப்பதற்கு நீ யார்? ஒரு பயங்கரமான தோட்டம். சகோதரர்களே, அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? குந்த ஸரீஅன் ஃபீ மஅசியத்தில்லாஹ், மனிதா, இந்த உலகத்துல வாழுகிற பொழுது நீ பாவம் செய்வதிலே நீ விரைவாக இருந்தாயா இல்லையா? வட்டி எடுப்பதிலே, ஹராமான விஷயங்கள்ல, உலக விஷயத்துல, பாவத்தில எல்லாம் இன்னுமாக இருந்தாயா இல்லையா? அல்லாஹ்வுக்கு வழிபடுகிற விஷயத்துல உனக்கு தொழுகை என்ன சோம்பேறித்தனம், சுபஹ் தொழுகை என்ன உனக்கு சோம்பேறித்தனம், குர்ஆன் என்ன உனக்கு சோம்பேறி, வெறுப்பு, இப்படி எல்லாம் நீ சோம்பேறியாக இருந்தாயா இல்லையா? அல்லாஹ்வுக்கு வழிபடுகிற விஷயத்தில் எல்லாம் சோம்பேறியாக இருந்தாய். இதனால உன்னை முழு செயல் வடிவமைத்தான் நான் என்று அந்த மனிதன் பயங்கரமான ஒரு தோட்டத்துல அங்க காட்டப்படும் என்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். சகோதரர்களே, இது நான் நீங்கள் பேசுவது கதை கிடையாது, நபிகளாருடைய ஒரு வார்த்தை, ஒரு சுன்னா. இதை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். நல்லவர்களாக இருந்தால் நல்ல முடிவு, நல்ல சேரும், கெட்டவர்களாக இருந்தால் பயங்கரமான அந்த காட்சியை பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் எங்களை காப்பாற்ற வேண்டும். எனவேதான் எங்கள முடிவுகளை சிறப்பு பெற அந்த கபரு ஒளிமயமானதாக மாற வேண்டும் என்று சொன்னால் எங்களை இந்த நேரம் முஹாசபா செய்ய வேண்டும். எங்களை உள்ளங்களை கேட்டுக்கொள்ள வேண்டும். உள்ளத்தில் நேரம் நன்மையான விஷயங்களை நாங்கள் முந்த வேண்டும். பாவங்களை விட்டு விலக வேண்டும். அன்புக்குரியவர்கள், இன்றைக்கு நீங்க எடுத்து பாருங்க, நாங்கள் தூங்குகின்ற நேரங்கள் போக ஏனைய நேரங்களை தன்னுடைய கண்ணோ, ஏனைய உறுப்புகளோ, கையோ, தன்னுடைய காலோ, தன்னுடைய மர்மஸ்தானமோ, தன்னுடைய சிந்தனைகளோ, தன்னுடைய எல்லா பொருளாதாரம் எந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை செய்கிறது என்பதை சிந்திச்சு பாருங்க. அன்புக்குரியவர்களே, ஒவ்வொன்றும் எங்களுடைய உறுப்புகள் எதை செய்து கொண்டிருக்கிறது?
என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். எனக்கு எடுத்து பார்த்தா சிலருக்கு வாழ்க்கையில ஃபஜ்ர் தொழுகையே இல்லை. ஃபஜ்ரைக்கான அவர்கள் எத்தனையோ பேர் அவர்கள் ஃபஜ்ர் கடமை இல்லை என்பது போல் அன்புக்குரியவர்களே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இரவு நேரம் எல்லாம் என்ன யூடியூப்ல பேஸ்புக்ல மோசமான விஷயங்கள் எல்லாம் பார்த்துவிட்டு அவர்களுக்கு அல்லாஹ்வ அந்த முதல் தொழுகை ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவதற்கு அவர்கள் சோம்பேறிகளாக இருக்கிறார்கள். பள்ளிவாசல் நாங்கள் எடுத்து பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே மோசமான முடிவுகளை சிந்திச்சு பாருங்க. சுபஹ் இல்லாம எனக்கு மௌத்து வந்தா, ஐங்கால தொழுகை இல்லாம எனக்கு மௌத்து வந்தால் சிந்திச்சு பாருங்க அன்புக்குரியவர்களே. பயங்கரமான முடிவுகள். ஹெட்போன் அடிச்சவனாக மரணிக்கின்றான், மது அருந்தி வாகனம் ஓட்டி மரணிக்கின்றான், கெட்ட விஷயங்களை பார்த்தவனா பயங்கரமான தோட்டத்திலே முடிவை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் எங்களை காப்பாற்ற வேண்டும். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். தங்களை தாங்களாக ஒரு சமுதாயம் மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹ் தஆலா மாற்றவே மாட்டார். எங்களை நாங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்தார்கள்? தன்னுடைய அந்த ஆட்சி பதவியிலே ஒரு சீல், அந்த கையில் ஒரு சீல் கட்டை வச்சிருப்பார்கள். அதில் ஒரு வார்த்தை போடப்பட்டிருந்தது, கஃபாபில் மனிதா எந்த நேரம் உபதேசம் இந்த உலகத்தில் இறுகி போன உள்ளம், பெரும் பெரும் அயோக்கியத்தனத்தோடு வாழக்கூடியவன் யாருமே இல்லை எண்ணி விட்டான் கர்வத்தோடு வாழக்கூடியவனையும் அடக்கக்கூடிய ஒரே ஒன்று சகோதரர்கள், மௌத்து மட்டும்தான். இந்த மௌத்து தான் எங்களை மாற்றும், எங்களை நல்லவர்களாக மாற்றும் என்ற செய்திகளை எங்களுடைய உள்ளங்கள் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு அன்புக்குரியவர்களே வாழ்க்கையை குறுகிய கால இந்த வாழ்க்கையை மாற்றி நல்லவர்களாக வாழ ரப்புல் ஆலமீன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் செய்வோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அன்புக்கும் மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையை வைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுடைய மறுமை வாழ்க்கையை ஆரம்பம் செய்கிறார். எங்களுடைய மறுமையிலே எல்லா முடிவுகளும் இந்த உலகத்துடைய கடைசி தருணம், கடைசி முடிவை அல்லாஹ் ஆரம்பிக்கிற செய்திகளை புரிஞ்சு கொண்ட நாங்கள் ஒவ்வொருவரும் என்னுடைய கடைசி நிலைமை தௌபாவோடு நல்ல அமல்களோடு முடிய வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே, அப்பதான் அவர் நல்லவர்களோடு சேருவார், நல்ல விஷயங்களை கேட்பார். இன்னைக்கு சிலரை பார்த்தா நல்லவர்களோடு சேர விருப்பம் கிடையாது. அவங்க மார்க்கம் உள்ளவர்கள், நல்ல விஷயங்களை கேட்பதற்கு ஆர்வம் கிடையாது. அன்புக்குரியவர்களே, அப்படி இருந்தால் தான் நல்லதை கேட்க ஆசை வரும், நல்லதை செய்ய உணர்வுகள் எங்களை தூண்டும், நல்ல விஷயங்களை நடைமுறைப்படுத்த தூண்டும், பாவம் செய்கிற பொழுது தடுக்கும். எங்களை உள்ளத்துல தௌபாக்கான வழிகள் எல்லாம் எங்களை உள்ள ஏற்படுத்தும். தெரியுமா? இந்த மௌத்துடைய பயம் இருந்தால் தான். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ். யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அமைகிறதோ அவர் சுவர்க்கத்தில் நுழைந்து விட்டார். அப்படி என்றால் இன்னைக்கு சும்மா லா இலாஹ இல்லல்லாஹ் வருமா? கடைசி நேரத்துல ஃபர்லும் இல்ல, அமல்களும் இல்ல, இபாதத் இல்லாம சும்மா வருமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி கடைசி தர்மத்தை என்ன சொன்னார்கள்? ஒரு மனுஷனுக்கு சக்கராத்துடைய நேரத்துல நீங்க லக்னு மௌதாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொடுங்க. அங்க நீங்க பேசி யாசீன் ஓதுவதோ குர்ஆன் ஓதுவதோ அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி தன்னுடைய சாச்சா அபூ தாலிபுக்கு என்ன சொன்னார்? அவரை ஷிர்க்ல இருந்தவர், ஒரு காஃபிராக வாழ்ந்தவர் என்ன சொன்னார்? யா அம் குல் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லுங்கள், கலிமத்தன் உஹாஜுலக இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்துல மறுமையில நான் உங்களுக்கு வாதாடுவேன். அவருக்கு சத்தியம் கிடைக்கல, வரட்டு கௌரவம் பெருமை அந்த கோத்திர வெறியெல்லாம் அவரை தடுத்ததை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்ன அன்புக்குரியவர்களே, கடைசி நேரத்தை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொடுக்க வேண்டும். இந்த வார்த்தை யாருக்கு வரும் தெரியுமா? குர்ஆன் அல்லாஹ் சொல்லி தருகிறான், யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபிதி ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরাহ. இந்த உலக வாழ்க்கையிலே மறுமை வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை கொண்டு அல்லாஹ் தஆலா சிலரை உறுதிப்படுத்துவதாக அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான். இந்த உலக வாழ்க்கையை உறுதிப்படுத்துவான் தெரியுமா? கடைசி நேரம் தன்னுடைய கடைசி சக்கராத்துடைய அந்த நிமிடங்கள் எல்லாம் என்ற வாயில லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அமையும். உலகத்தில் எப்படி நாங்கள் செயல்பட்டோமோ
அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுக்கு பயந்து ஃபர்லுகளை எடுத்து முடியுமாக அல்லாஹ் பயந்து வாழ்கிறோமா இல்லையா? இது கேட்ப அல்லாஹ் தஆலா கடைசி நேரத்துல லா இலாஹ இல்லா என்ற வார்த்தை அல்லாஹ் தருவான். சும்மா ஒன்றுமே இல்லாம அமலே இல்லாம மார்க்கத்துல சத்தியமே இல்லாம வாழ்ந்தால் இந்த வார்த்தைகளுக்கு வராது. அன்புக்குரியவர்களே, இதற்கு நாங்க முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நிறைய பிரார்த்தனை செய்ய வேண்டும். இன்னைக்கு பார்த்தா இந்த உலகத்துல வாழுகிற நாங்க தன்னுடைய பொருளாதாரம், தன்னுடைய சொத்துகள், தன்னுடைய ஆட்சி அதிகாரம், தன்னுடைய அறிவு, கர்வத்தை நாங்கள் பார்க்கிறோம். உலகத்தில் ஏதோ நான் தான் இல்லை, என் பிள்ளை டாக்டர் ஆக்க வேண்டும், இன்ஜினியர் ஆக்க வேண்டும், மார்க்கம் எல்லாம் இரண்டாக கட்டம் என்று சிந்திக்கிற ஒரு சமுதாயமாக மாறியிருப்பதை பார்க்கிறோம். ஒரு டாக்டர் ஆக வேண்டும் மார்க்கத்தோடு, ஒரு இன்ஜினியராக மாற வேண்டும் மார்க்கத்தோடு. இன்னைக்கு எந்த அளவுக்கு சகோதரர்களே, இன்னைக்கு மார்க்கம் இரண்டாவது கொள்கையாக போயிருக்கிறது. சிலருக்கு மார்க்கம் பேசுவது விருப்பம் கிடையாது. ஜும்மாக்களுக்கு லேட்டாகியே வருகிறார்கள். அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும். சில காரணங்கள் லேட் ஆகலாம், வேண்டும் என்றே லேட்டாகி வருகிறார்கள். அந்த ஜும்மாவில் என்ன சொல்லப்பட்டது, எதற்காக என்ன என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன படிப்பின என்பதெல்லாம் சிந்திக்காது. சுபஹானல்லாஹ், என்னுடைய குடும்பம் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, மனைவி மக்களோ பிள்ளைகளோ மார்க்கத்தோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை, மார்க்கம் இல்லாவிட்டாலும் பிரச்சனை என்ற நிலைப்பாட்டு நாங்கள் பார்க்கிறோம். இந்த அளவுக்கு இன்னைக்கு மார்க்கம் இரண்டாவது கொள்கை என்ற லெவல்ல போயிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் என்றா எங்களோட முடிவுகள் எப்படி அமைய போகிறது சிந்தித்து பார்ப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, இறுதியா எங்களோட முடிவுகளை சிறப்பு பெற நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நல்ல விஷயங்களை உள்வாங்கணும், மார்க்க விஷயங்களை உள்ள எடுக்க வேண்டும். என உள்ளங்கள் எப்பொழுதெல்லாம் சத்தியத்தை நல்ல விஷயங்களை மார்க்க விஷயங்களை உள்ளே வாங்கவில்லையோ எங்களோட முடிவுகள் பயங்கரமா அமைகிறது, முடிவுகள் ஆபத்தாக அமைகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நடிகார்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற பொழுது சயஸக்கரு மன் யக்ஷா, யார் அல்லாஹ் பயந்தானோ அவனுக்கு தான் இந்த மார்க்கம் ஒரு அறிவுரையை வழங்கும். ஒரு ஜும்மாவோ ஒரு பயானோ ஒரு செய்தியோ எவனுக்கு பயன் கொடுக்கும் தெரியுமா? அல்லாஹ் பயந்தவனுக்கு தான். வயத ஜன்னபுல் அஸ்கா, பாவி கெட்டவன் அந்த விஷயங்களை விட்டு தூரே போகிறான், அவனுக்கு நல்ல விருப்பம் கிடையாது. எனவே அன்புக்குரியவர்களே, முடிவுகள் சிறப்பு பெற வேண்டும் என்றால் உள்ளங்கள் நல்லதை உள்வாங்க வேண்டும். இறுதியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் வஹியை சொல்ல வந்த ஒரு சிறந்த ஒரு நபித்தோழர், உலுல் அஸும்ல மிக சிறந்த ஒரு நபித்தோழர். இவர் என்ன செய்கிறார்? அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறார், யா அல்லாஹ், ஃபிரௌனுடைய சமகாலத்துல வாழ்ந்தவர், எனக்கு ஃபிரௌனை என்று பேச முடியாது, என் வாய் கொன்னதாக இருக்கிறது, நான் துஆ கேட்கிறார்கள். அல்லாஹ் தஆலா மாத்துகிறான். இவருக்கு சப்போர்ட்டாக அல்லாஹ் தார் அனுப்பினான், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா அனுப்பினார். அல்லாஹ் தஆலா சொன்னான், ரெண்டு பேரும் ஃபிரௌன்ட்ட போங்க, فقولا له قولا لينا لعله يتذكر او يخشى, போய் அவனுக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டும், நளினமாக சொல்லுங்க, முறையாக சொல்லுங்க என்று சொல்ல பொழுது ரெண்டு பேரும் போய் சொல்லுகிறார்கள். மார்க்கத்தை சொன்ன பொழுது அவனுக்கு கோபம் வருகிறது. மூசா ஒரு சின்ன ஒரு கூட்டம், இந்த ஹாரூன் ஒரு சின்ன ஒரு கூட்டம் எனக்கு மார்க்கத்தை சொல்ல வருகிறானா, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள சொல்கிறான் என்று சொல்லி அவரை விரட்டி கொண்டே போகிறார்கள், கொலை செய்வதற்காக வேண்டி. கடல் முன்னே குறுக்கிடுகிறது. அந்த நேரத்திலே பலவீனப்பட்ட சிலாக்கள் சொல்கிறார்கள், மூசாவே இன்னா லமுதுரகூன், நாங்க மாட்டிக்கொண்டு விட்டோம். அவங்க பலவீனப்பட்ட ஒரு ஈமான்ல நாங்க மாட்டிக்கொண்டு விட்டோம், கடல் முன்னே இருக்கிறது என்று சொன்னோன்னே அந்த நேரத்தை மூசா சொல்கிறார், கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், காரியம் அப்படி அல்ல, என்னுடைய சமுதாயமே அல்லாஹ் எனக்கு நேரான வழியை காட்டுவார் என்று சொன்னோன்னே அல்லாஹ் என்ன சொன்னான்? நீங்க உங்களோட தடியால அனைத்து அசாக்கள் பஹல், கடலுக்கு அடியுங்க அல்லாஹ் சொல்கிறான். அடி சொன்ன இந்த மோஜிதா, கடல் இரண்டாக பிளக்கிறது, வழி அமைக்கப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ், மூசா அப்படியே தாண்டி போகிறார். ஃபிரௌன் பின்னால் பட்டாளம் வருகிறது. அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான் இன்னைக்கு மூசா அழிக்கலாம். அல்லாஹ்வுடைய செட்டப்பை பாருங்க. அல்லாஹ் தஆலா இந்த ஃபிரௌனின் கூட்டத்தை நடு கடலுக்கு எடுத்தால என்ன செஞ்சான் தெரியுமா? மூசாவுடைய அந்த சமூகத்தை வெளியே எடுத்து விடுகிறார். நடு கடல்ல வச்சு அல்லாஹ் தஆலா அழித்த வரலாற்றை குர்ஆன்ல சொல்லி தருகிறானா இல்லையா? அந்த நேரத்தில் ஃபிரௌன் கத்துகிறான், கதறுகிறான், ஆமன்து பிரப்பி மூசா வ ஹாரூன், இந்த மூசாவுடைய ரப்பனை ஏற்றிருக்க வேண்டுமே, ஏற்றுக்கொண்டு கதறுகிறான். அந்த சக்கராத்துடைய நேரத்தில் கடைசி பயங்கரமான பிடி, அந்த பிடிந்து அவனுக்கு தப்பவே முடியாது. எல்லா காலங்களிலையும் அல்லாஹ் மறுத்து கடைசி சக்கராத்துல அவன் தௌபா செய்கிறான். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். உறவுகளே, இந்த நேரத்துல அல்லாஹ் அழித்ததை அவனை சேர்ந்து அவன் சமுதாயத்தை அழித்ததாக குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லுகிற ஒரு படிப்பை நாங்கள் பார்க்கிறோம் என்றால்,
உள்ளங்கள் சத்தியத்தை உள்வாங்கினால்தான் இன்னைக்கு மார்க்கம் வரும். அமல்கள்ல நாங்கள் செயல்படுவோம் செய்திகள்லாம் நாங்கள் புரிஞ்சு அன்புக்குரியவர்களை குறுகிய கால இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் அமல்களோடு இபாதத்தோடு எங்களோட முடிவுகள் சிறப்பு பெற எங்களோட சுஜூதுகள்ல எங்களோட துஆக்கள்ல நாங்கள் எப்பொழுதும் யா அல்லாஹ் அல்லாஹும் அஹ்சின் ஆகிபதனா ஃபில் உமூரி குல்லிஹா எல்லா காரியங்களும் முடிவுகளை நல்லதா ஆக்கு. கடைசி நேரத்தை சிறந்த முடிவாக இந்த சத்தியத்திலே பயணித்து சரியான மார்க்கத்திலே பயணித்து இணைவு பிதாக்கள் இல்லாமல் நல்ல முடிவோடு ஆக்கின்ற பிரார்த்தனை அடிக்கடி செய்து கொள்வோம். அல்லாஹ் தஆலா இந்த உலக வாழ்க்கையை கடன் இல்லாத மேல சத்தியத்தை பின்பற்றியவர்களாக உயிர்கள் எல்லாம் பறித்து மறுமையில சிறந்த சொர்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வாரி வழங்க வேண்டும். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.